அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இந்த ஒரு கிளாஸஸில் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்பர் ஆஃப் எம்சிக்யூ கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஷாட் எம்சிக்யூ நம்ம பாலிட்டியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாலிட்டியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000+ கொஸ்டினாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேசிஸில் தான் நம்ம இந்த ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் எம்சிக்யூ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங்னா ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஒன் லைனர் கொஸ்டின் இருக்கு, அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 4 கமிட்டிஸ் இருக்கு, இல்லை 4 கேசஸ் வச்சு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கமிட்டிஸும் ஒவ்வொரு கேசஸும் எது ரிலேட்டடா வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த அப்ரோச்சில் இந்த ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படிங்கிற கிளாஸஸ் போக போகுது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல போக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த புக்ஸ், இந்த 3000+ கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸை வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓகேவா? கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல பாடசாலையில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ்ல தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து செஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டியை 22 டாபிக்ஸாக வந்து பிரிச்சிருக்கும். 22 டாபிக்ஸ்க்கான கிளாஸஸ் இருக்கும். 22 டாபிக்ஸ்க்கான அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கையில் புக்காக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் எல்லா கோர் சப்ஜெக்ட்டுக்குமே இதே மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இதே மாதிரி 3000+ கொஸ்டின்ஸை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் போக போகுது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் டேர்ம் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. 1 இயருக்கு மேலே படிச்சுட்டாலே அது லாங் டேர்ம் ஆஸ்பிரண்ட்டுங்கிற கண்டென்ட்குள்ளே வந்துருச்சு இப்போ. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப திரும்ப அதே கண்டென்ட்ஸை எடுத்து படிக்காம நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய கொஸ்டின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணும். நிறைய கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணுறப்ப தான் எப்படி கொஸ்டின் செட் பண்ணுறாங்க, எப்படி ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃபேஸ் பண்ண தான் நமக்கு கொஸ்டினுக்கான அந்த டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ண முடியும். கொஸ்டினை எப்படி செட் பண்றாங்க அப்படிங்கிறத யோசிச்சு தெரியாத கொஸ்டின்ஸை கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படிங்கிற ட்ரிக்ஸை கற்றுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடத்துல நம்ம இன்ஃபியூஸ் பண்றோம். ஸோ இந்த கோர்சஸ் ஃபுல்லாவே இப்படி தான் போக போகுது. ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனால் எல்லா கோர் சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்க போகுது. ஸோ புக்கு கொடுத்துருவாங்க கையில். அந்த புக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன், அந்த ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனை பாடசாலையில் வீடியோவா நீங்க பார்க்க போறீங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.